யோ குப்பு, யோ குப்பு, எங்கடா இருக்க? இன்னைக்கு நீ செத்தடி மாவனே. டேய் குப்பு, எங்கடா இருக்க? வாடா வெளியே. சின்ன பொண்ணு, நான் இங்கே இருக்கேன். இங்கேதான் இருக்கியா நீ? இன்னைக்கு என்ன உன் மூஞ்சி ஆனால் கொடூரமாக இருக்கு. என்னாச்சு சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு விடு. சின்ன பொண்ணு, எதுக்கு சின்ன பொண்ணு என்ன அடிக்கிறேன்? எங்க ஓடுற இரு. சின்ன பொண்ணு விடுறு, அடிக்காதடி. என்னை பார்த்தா அவனுக்கு கிணச்சு மணி தெரியுது. இன்னைக்கு உன்னை எங்க போனாலும் விடவே மாட்டேன். அடியே விடுறு விடுறு, எதுக்கடி அடிக்கிற? நீ செத்தடா மவனே. உனக்கு என்னடி பைத்தியம் மாதிரி பிடிச்சிருச்சு? ஏன்டி இப்படி பண்ற? ஒரு இடத்துல நிக்கிறேன் நான் பாரு. அடியே விடுறு, இப்படி எடுத்தா எங்கிட்ட ஒரு இடத்துல நிக்கிறது? எதுக்கடி இப்படி அடிக்கிற? வந்தது வராதம்மா ஒண்ணுமே சொல்லாம அடிக்கிறியடி. எம்மா எம்மா, எங்கம்மா இருக்க? எம்மா சீக்கிரம் வாமா, என்னை போட்டு அடிச்சு கொள்றாமா. கண்டுக்கிட்ட அந்த கிளவியை கூப்பிடுற. அவளை கூப்பிட்டாப்புல நான் பயந்து ஓடிடுவேனாக்கும். நான் என்னதாண்டி தப்பு பண்ணேன்? சொல்லிட்டுனாலும் ஆடுறி. எனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா 9 மணி ஆச்சுன்னு என்னை பத்தி விடுவ நீ. எங்க அம்மா வேற எங்க போச்சுன்னு தெரியலையே, நீ அடிச்சே கொள்றாளே. எம்மா எம்மா, எங்கம்மா இருக்க? உங்க ஆத்தா தானே. நீ யாரும் நாடத்தை பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருப்பா. நீ கூப்பிட்றதெல்லாம் கேட்காது அவளுக்கு. நீ யாரும் அவள் வாய்க்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் எத்தனை கொசு போச்சு எத்தனை ஈ போச்சுன்னே தெரியாது. அடியே உன்னை 9 மணி ஆச்சுன்னு தானே 9 மணி ஆச்சு போடின்னு சொன்னேன். அது ஒரு குத்தமாடி. அது எப்படியா நீ 9 மணி ஆகவே இல்லை அதுக்குள்ளே நீ விரட்டி விடலாம் நீ? ஐயோ ஐயோ ஐயோ, என் மகனை அடிச்சு கொள்றாளே, யாராச்சும் வாங்களே. ஏம்மா உனக்கு இவ்வளவு நேரம் நாங்க அத்தனையும் காதே கேட்கலையா? அடியே அடியே, எதுக்கு என் மகனை அடிக்கிற? அவன் என் புருஷன், நான் அப்படித்தான் அடிப்பேன். உன் புருஷனா? அதுக்கு முன்னாடி அவன் என் மகன்டி. என் மகன் அடிச்சா நான் கேட்பேன்டி. இவ்வளோ நேரம் அடி வாங்கியிருக்கேன், இப்போல்லாம் வராம இப்போ வந்து அடி வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கேட்குறா. எதுக்கு என் மகன் அடிச்ச? மையன் செஞ்ச காரியத்துக்கு. என் மகன் என்னடி செஞ்சியா? ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் முன்னாடியே மகன் அடிப்ப? நான் அப்படித்தாண்டி அடிப்பேன். அடியே கிளவி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையவே அடிப்பேன் நீ. சின்ன பொண்ணு, எங்க அம்மா விடுறி. உங்க ஆத்தாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னையவே அடிப்பா. அடியே கிளவி, முடிய விட்டுறி, என் முடிய விட்டுறி. இன்னைக்கு என்கிட்ட நீ செத்தடி. கிளவி, உனக்கே இவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்காது. யாரை பத்திடி கிளவின்னு சொல்ற? நீ கிளவி தானே, 18 வயசு குமரியா? பார்க்கத்தாண்டி நான் கிளவி பண்ணி இருப்பேன். ஆனா இன்னும் நான் 18 வயசு குமரிடி. நீங்க எப்படியும் சண்டை போடுங்க, அங்கிட்டு நான் போறேன். என்ன வாட்சில் என்ன 9 மணிலே நிக்குது? ஐயோ, அப்படின்னா வாட்ச் ஓடலையா? நல்ல வேளை எங்க அம்மா வந்து காப்பாத்துச்சு. நம்ம ஓடி போயிடுவோம். நம்மளை கண்டுக்கிறாம இருக்க வந்தாண்டிக்கு நம்மளுக்கு நல்லது. அடியே சின்ன பொண்ணு, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே தள்ளி விட்டு அடிப்ப நீ? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என்னைய அடிப்ப நீ? அடியே சின்ன பொண்ணு விடுங்கடி, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீ போடி அங்கிட்டு. அடியே எந்திரி, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? எந்திரி, விடுறி. சித்தி, நீ நாள் விடு சித்தி. போடி அங்கிட்டு. சித்தி, அவரும் சின்ன பிள்ளை, நீனாச்சும் பெரிய மனுஷி தானே. கொஞ்ச நாள் பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க சித்தி. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகனவே அடிப்பாடி. அவன் என் புருஷன், அதனால நான் அவனை அடிப்பேன், மிதிப்பேன், தூக்கி போட்டு கொள்ளுவேன், என்ன வேணா செய்வேன். செய்வடி செய்வ. என் மகன் அடிச்சா நீ தாங்க மாட்டேடி. எங்க உன் மகனை வந்து அடிக்க சொல்லு. அது சைடு சின்ன பொண்ணு, எங்கடி உன் புருஷனு காணோம்? குப்பு எங்கேயா போன? அட பாவி, இன்ன வரைக்கும் உனக்காக சண்டை போட்டுருக்கேன், நீ அடி வாங்க விட்டுட்டு ஓடி போயிட்டியானே. ஏண்டி சின்ன பொண்ணு, எதுக்கு இன்ன வரைக்கும் 2 பேரும் சண்டை விட்டீங்க? எல்லாம் என் புருஷனால தாங்க. என்னடி செஞ்சியா? அதான் காலையில் 9 மணி சொல்லி 7:45 என்னை பற்றி விட்டியான்லக்கா. அதாங்க அவனை வந்து இப்போ புரட்டி எடுத்தேன். அதுக்கு உன் மாமி என்னடி செஞ்சிச்சு? அது ஏன்டி இப்போ அடிச்சு போட்ட? மகனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தான், அதான் புரட்டி எடுத்துட்டேன். ஆமா, அவனுக்கு சப்போர்ட் வந்தா என்னை அடி வாங்கி விட்டுட்டு ஓடி போயிட்டியாண்டி. மகனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தா கடைசியில் இப்படித்தான் அடி வாங்கிட்டு கிடக்கணும். சரி சரி, வாடி முடிச்சு நான் போய் நாடகத்தை பார்ப்போம். இப்போ அடி வாங்கி அந்த கிணவி அடங்குதான் பாரு. நாடகம் பார்க்க கூப்பிடுறத பாரு. சின்ன பொண்ணு நல்லா வெளுத்து விட்டுருப்பா போல. அதான் கிளவி ஒரு சைஸா நடந்துட்டு போகுது. என்னடி முடிச்சு எதுவும் சொன்னியாடி? நான் ஒன்றும் சொல்லலை சித்தி. என்னடா ஒரு
பக்கம் சாச்சிட்டு நடந்து போறியான்னு பார்த்தேன். அது அடி, அது ஒன்றும் இல்லடி. ஓ பார்க்கத்தாண்டி இப்படி இருக்கா, இடுப்பு எலும்பு நொறுக்கி விட்டுப்புட்டாடி. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அம்மா எதுக்கும்மா அழுகுறீங்க? அழுகாதீங்கம்மா, நான் படிக்கத்தானம்மா போகிறேன். ஏண்டி பிள்ளை என்ன கல்யாணம் முடிச்சாடி போகுது, படிக்கத்தானடி வேற வீட்டுக்கு போகுது, அழுகாதடி. ஆனந்தி அங்கே போய் நல்லா படிக்கணும்னு படிக்கத்தான் போகிறேன், படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். சரிம்மா ஐசே நான் போயிட்டு வரேன். சரிக்கா பார்த்து போயிட்டு வா. லீவ் விட்டா இங்கே வந்துரு. சரி ஐசே, நான் லீவ் விட்டா இங்கே வந்துடுறேன். சரிக்கா நல்லா படி, உடம்பு நல்லா பார்த்துக்க. சரிடி. சரிம்மா ஆனந்தி வாமா போவோம். சரிப்பா வாங்கப்பா. மேமா நானும் அக்கா கூட போயிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வா. காயத்ரி, ஆனந்தி வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? ஆமாடி காயத்ரி. என்ன காயத்ரி அக்கா நல்லா இருக்கீங்களா? ஐசே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நாங்களும் நல்லா இருக்கோம் காயத்ரி அக்கா. அம்மா வாங்க, இங்க யார் யார் வந்திருக்கான்னு பாருங்க. அட வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்கண்ணே, பத்தா வரீங்களா? ஆமா ராஜாத்தி, இப்பதான் எல்லாரும் வரோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாரும் நாங்க நல்லா இருக்கானே. வாங்க உள்ள வாங்க, எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே வந்து உட்காருங்கண்ணே. ஆடி ஆனந்தி உள்ள வா. இருங்கண்ணே, நம்ம எல்லாத்துக்கும் டீ எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. இருங்கண்ணே நம்ம எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே வாங்கிக்கங்கண்ணே. ஆனந்தி என்னமோ இங்கதான் படிக்க போறேன்னு சொல்லிடுச்சுமா. ஆமாண்ணே ஆமாண்ணே, காயத்ரி கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. ஆமாண்ணே காயத்ரி கூட சொல்லிக்கிட்டு இருந்தா, நானும் ஆனந்தியும் சேர்ந்து படிக்க போறோமா அப்படின்னு சொன்னா. ஆனந்தி இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையேம்மா? என்னண்ணே இப்படிலாம் சொல்றீங்க? ஆனந்தியும் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தானே. நீ இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுலயே வாங்க வாங்க, எல்லாரும் இப்பதான் வந்தீங்களா? ஆமா மச்சான், இப்பதான் வந்தோம். எங்க தனத்தை கூப்பிட்டு வரலையா? இல்ல மச்சான், அவ வரலன்ட்டா. நாங்க தான் ஆனந்தியை விட்டுட்டு போலான்னு வந்தோம். என்ன மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஐசு, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் மாமா. சரிங்கண்ணே, இருந்து சாப்பிட்டு போங்கண்ணே. இல்லம்மா இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போறோம்மா. ஏன் மச்சான் இருங்க, சாப்பிட்டு போகலாம். இல்லையா மச்சான், இன்னொரு நாள் வாரோம். உன் தங்கச்சி வேற அங்கே ஒத்தையில் இருக்கும்யா, நாங்கள் வெள்ளனா போகணும். அப்படியா மச்சான், சரி சரி. சரி ஐசு, நம்ம கிளம்புவோமா? சரிம்மா தங்கச்சி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கண்ணே. சரிங்க மச்சான், நாங்கள் போயிட்டு வரோம். என் தங்கச்சியும் கூப்பிட்டு வந்தோம்னா நான் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. எங்க மச்சான், அவதான் வரமாட்டேன்ட்டால. ஆனந்தியும் நாங்கள் போயிட்டு வர்றோம்மா. இங்கேருந்து மாமாக்கா அத்தைக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. சரிங்கப்பா. ஆனந்தி நாங்க போயிட்டு வரோம். சரி ஐசு, பார்த்து போயிட்டு வாங்க. சரிக்கா. ஆனந்தி அழுகாதடி, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. சரிம்மா தங்கச்சி. மச்சான் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க. சரி மச்சான். சரிம்மா ஆனந்தி, அழுகாம இரு, நாங்கள் போயிட்டு வரோம். சரிப்பா. ஆனந்தி அழுகாதடி. ஆனந்து ஆனந்து, என்னப்பா? என்னையா இங்கே உட்காந்துட்ட? ஆமாப்பா, வெளியே போகலான்னு நினச்சேன், ஆனால் மழை வந்துக்கிட்டு இருக்குப்பா. ஆமையா ஆனந்து, நான் கூட வயக்காட்டுக்கு போலான்னு நினைச்சேன். இந்த மழை வேற பேஞ்சு ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்குது. எப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறாங்க போல. ஆமாடா, எனக்கு நல்லா வாட வருதுடா. அப்பா என்ன திடீர்னு சிரிக்கிறாரு? ஓஹோ, இதை பற்றி தான் சிரிக்கிறாரா? குமாரி வாட வாட, அப்பாவுக்கு வச்சு கொண்டு வாடா. உங்களுக்கு யார் கொண்டு வந்திருக்கா? எனக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் அம்மாட்ட வாங்கிக்கோங்க. பூமாரி, அண்ணனுக்காவது ஒன்று கூட. கொடுக்க முடியாது. யார் யாருக்கு வேணும்னா அவங்களும் அம்மாட்ட போய் வாங்கிக்கோங்க. ஞம் ஞம் ஞம். குமாரி அப்படியே அப்பா கொண்டு தாடா. ஞம் 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 ஞம். பூமாரி பத்தி நல்லா இருக்குல்ல? அம்மா சுட்ட பத்தி நல்லா தானே இருக்கும். பூங்கடி அக்கா. வாங்கடி. பூங்கடி அக்கா, நாங்கள் உங்களை வீட்டில் தேடிக்கிட்டு இருந்தா நீ இங்கே வந்து அரிசி குத்திக்கிட்டு இருக்கியா? ஆமாடி சின்ன பொண்ணு.
என்னவாங்க்கா அன்னைக்கு திடீர்னு வரகரிசி குத்திக்கிட்டு இருக்க? ஆமாடி சின்ன பொண்ணு, வரகரிசி கஞ்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடி. அதான் இன்னைக்கு வரகரிசி குத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாக்கா, வரகரிசி கஞ்சி ரொம்ப ருசியா இருக்கும்ல? ஆமாடி சின்ன பொண்ணு, எனக்கும் வரகரிசி கஞ்சி ரொம்ப பிடிக்கும்டி. ஆமா முனிசக்கா, எனக்கும் வரகரிசி கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படியாடி? அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து நான் ஜோறு காய்ச்சி வைக்கிறேன்டி, வாங்கடி சாப்பிட. சரிக்கா, நாங்க வர்றோங்க. கொடுக்கா, நான் செத்த நேரம் குத்தி தரேன். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நான் குத்திக்கிறேன். கொடுக்கா, நான் செத்த நேரம் குத்துறேன். சரி இந்தாடி. ஏண்டி சின்ன பொண்ணு, நேத்தான உன் மாமியாவையும் புருஷனையும் அடி வெளுத்துட்டியாங்கடி? ஆமாக்கா, என் புருஷனு சப்போட்டா என் மாமியாவும் வந்துச்சு, அதையும் போட்டு நொக்கு நொக்கு விட்டேங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, பாவம் முடியும் உங்க மாமியா. வயசான காலத்துல ஏண்டி அதை போட்டு அடிச்ச? அதோட மட்டுமாக்கா விட்டா, எடுத்து ஒடிச்சு விட்டாக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, பாவம் அடி. அப்படி இருந்தா உன் மாமியாக்கா இடுப்ப வளைச்சுக்கிட்டு வாடி முனிசு நடம் பார்க்க போவோம் நீ கூப்பிடுதுக்கா. அதெல்லாம் சும்மா முனிசாக்கா, நடிச்சுக்கிட்டு தெரியுதுக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, உனக்கு ஈக்குவலா உன் மாமியாவை எப்படி அடிக்குதுன்னு பாரு. ஆமா முனிசாக்கா, அது சரியான ஆளுக்கா. அப்படி இருந்தா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோங்க, என் புருஷன் ரெண்டு பேரும் சண்டை போடுங்கன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டியாங்க. ஆமாடி சின்ன பொண்ணு, உன் புருஷன் சரியான ஆளுதாண்டி. சின்ன பொண்ணு, போதுண்டி போதுண்டி, குத்தாதடி. சரியா போகுமாக்கா? சரியா போகுண்டி, அதான் விளையாண்டு வந்துருச்சுலடி. அப்படியாக்கா? சரிக்கா. நீ எடுத்து படைக்க வேண்டியதாண்டி. சரிக்கா. என்ன முனிசக்கா, வீட்டுக்கு வரலையா? இங்கேயா உட்கார போறியா? ஏண்டி சின்ன பொண்ணு? அப்புறம் என்ன, எந்தி வா, வீட்டுக்கு போவோம். உனக்கு என்னைய கிண்டல் பண்ணாட்டி தூக்கம் வராது என்னடி? தெரிஞ்சா சரிதான். சரி சரி விட்டு, மறைக்காத. உங்கள்கிட்ட சேர்ந்து சுத்துறேன்ல, எதுவும் பேசுவேன் என்னவும் பேசுவேன். சரி சரி விடுங்கடி, பேசாம இருங்கடி. நடங்கடி, வீட்டுக்கு போவோம். இன்னும் வரலையா? காயத்ரி, காயத்ரி. ஏண்டி உனக்கு கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரமாடி? என்னடி நீ, நான் மேக்கப் போட்டு வர வேணாமாடி? அது சரிதாண்டி, நீ மேக்கப் போட ஒரு நாள் ஆகி போயிரும் போல. சரி சரி கிளம்புவோமா? அந்த மேக்கப் போடணுமா? அதெல்லாம் மேக்கப் போட்டு முடிச்சாச்சுடி. சரி அத்தையை கூப்பிட சொல்லிட்டு கிளம்புவோம். நீ அதை வேற கூப்பிடணுமா? சும்மாவே காது வைக்காது. எம்மா 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 எம்மா, இந்த நான் சொல்லல. சோ கடவுளே. எம்மா, இவளுக்கு வேற ஒரு நாடகத்தை நிம்மதியா பார்க்க விடுறாளுங்களா? என்னாடி, உனக்கு ஒரு தடவை கூப்பிட்ட காது கேட்காதா? என்னை ஒரு நாடகத்தினாலும் பார்க்க விடுங்களாடி? அதான் நான் பார்த்தேன். ஆனால் சும்மாவே காது கேட்காது, இதில் டிவி முன்னாடி உட்காந்து சுத்தமாக கேட்காது. சரி சரி விட்டு, மறைக்காத. உனக்கு இப்போ என்னதாண்டி வேணும்? நானும் ஆனந்தியும் காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகிறோம், அது சொல்லத்தான் கூப்பிட்டேன். ஏண்டி அதை அங்கே வந்து சொல்ல வேண்டியதானடி? எனக்குடி என் ஜீவனை வாங்குற. சரி பார்த்து போயிட்டு வாங்கடி. அது இல்லைம்மா, செலவுக்கு ஒரு 200 ரூபா கூட. காயத்ரி என்கிட்ட இருக்குடி, வாடி பேசாம. பேசாம இருடி, நானே 200 ரூபா ஆட்டைய போடலான்னு பார்த்தேன், நீ வேற. குடும்பம் 200 ரூபா இருந்தா. 200 ரூபாயா? 200 ரூபாலாம் என்கிட்ட இல்லை. போய் உங்க அப்பாட்ட இருந்தா வாங்கிட்டு போ. நீ தானே, நீ வச்சிருந்தாலும் கொடுக்க மாட்டேன், தெரியுதுல? பேசாம போடி. சரி சரி நாங்கள் போயிட்டு வரோம். சரி காலத்துல போனோமா வந்தோமான்னு வாங்க. இந்த அங்கே பண்ண இங்கே பண்ணேன்னு ஊர் சுற்றிட்டு வராம வேம வர பாருங்க. நம்ம மனசுல நினைக்கிறல அம்மா கரெக்டாக சொல்லுதே. காயத்ரி, துணைக்கு தம்பி அவனை கூட்டு போங்க. அவனை கூட்டு போகிறதுக்கு பேசாம நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். நடடி அணைஞ்சு போவோம். எப்பா எப்பா, எங்க இருக்கீங்க? என்ன பூமாரி சத்தம் கேக்குது? பூமாரிட்டெல்லாம் இங்க விட, அப்பா இங்க இருக்கேன். எப்பா இங்கதான் இருக்கீங்களா? நான் போய் காடப்புறம் சேர்த்து பார்த்துட்டு வரேன். என்னடா பூமாரி? அது ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் அம்மாவை பார்த்தேன், அம்மாவை காணோம், அதான் இங்கே வந்துட்டேன். அம்மா எங்க பாப்பானா? இங்கேயாவது வந்தாளாப்பா? இல்லையேடா, இங்க எதுவும் வரலையேடா. அப்புறம் எங்க பாப்பானா? பக்கத்துல பார்க்க வேண்டியதானடா, பக்கத்து வீட்டுல உட்காந்து கதை பேசினாலும் பேசிக்கிட்டு இருப்பாடா. நான் பக்கத்து வீட்டுலலாம் பார்க்கலப்பா. சரி வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். சரி வாடா. அங்கிட்ட எங்க பாப்பறீங்க? எங்கிட்ட போவோம். இந்த அங்கிட்டு வரகரிசி கடை பார்த்துட்டு போவோம்டா. சரிப்பா. ஐ கேப்பக்கறது நல்லா இருக்கே. எப்பா என்னடா பூமாரி? எப்பா நம்ம காட்டுல வரகரிசி போடுறதுதான் பேரு. ஒரு நாள் கூட அம்மா வரகரிசியில சாப்பாடே செஞ்சு தர மாட்டேங்கிறாப்பா. ஆமாடா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிருதுடா. அம்மா வரகரிசியில சாம்பார் சாதம் செய்வாளப்பா, அது சூப்பரா இருக்கும்ல. ஆமாடா பூமாரி, அதெல்லாம் இப்ப செஞ்சே தர மாட்டேன்றாளடா. ஆமாப்பா, நாளைக்கு செஞ்சு தர சொல்லுமா?
சரிடா பூமாரி, நாளைக்கு செய்ய சொல்லிடுவோம். சரி சரி வாடா, வீட்டுக்கு போவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. உங்களுக்கு என்ன வேணும்? அரை கிலோ கடுகு, அரை கிலோ உளுந்து கேட்குறாரு ஒரு கேள்வி. காலேஜுக்கு எதுக்கு வருவாங்க? அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க தானே வருவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க வரணும் சார். அதாம்மா, எந்த கோர்ஸுக்கு வேணும்? பிகாம்க்கு வேணும் சார். இந்தாங்கம்மா, இதாம்மா கடைசி ஃபார்மு பிகாமில். நல்ல வேலைடி காயத்ரி, நம்மளுக்கு ஃபார்ம் வந்திருக்கு. ஆமாடி ஆனந்தி. சரிங்கம்மா, 2 பேரும் போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு வாங்க. அதான் எனக்கு தெரியாது. சரி வாடி காயத்ரி, நம்ம போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு வரலாம். என்ன சரி நின்றுட்ட? அது ஒன்றும் இல்லடி, எனக்கும் சேர்த்துனியே ஃபார்ம் ஃபில் பண்ணிடுறேன். ஏன்டி, உனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதா? அதுதான் நான் ஒன்றா ஃபில்லப் பண்ணி தர சொல்கிறேன். ஐயோ ஐயோ, நீலாம் எனக்கு பிகாம் படிக்க போகிறேன் காலேஜுக்கு வந்த. சரி விடுடி. ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலையாடி? அதான் படித்தேன்டி. சரி நாடா, நல்ல வேலை கூட வந்தான், இல்லாட்டினா படித்தேன் மானம் இருக்கும். எம்மா எம்மா எம்மா, எங்கம்மா இருக்க? பூமாரி உள்ளதான் இருக்கேன். பூங்கொடி பூங்கொடி. அப்பா மகளை எனக்கு தான் அப்படி கத்திட்டு வரீங்க? என்னம்மா நீ, உன்னை காணோன்னு பாசத்துல கூப்பிட்டா ரொம்ப கோவப்படுற. அப்படி அடிக்கல, அம்மாவை நீ பாசத்துல தான் கூப்பிட்டியா? என் தங்கப்பில அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். உடனே மறைச்சிருவிய நீ. சரி சரி, பசிக்குதுமா, போய் சோறு எடுத்துட்டு வாமா. ஆமா பூங்கொடி, எனக்கும் பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வையேன். அப்படியா? ரெண்டத்தும் பசிக்குதா? இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா பூங்கொடி, நாங்கள் போய் கையை காலை கழுவிட்டு வரோம், சாப்பாடு எடுத்து வை. சரிங்க, போய் கையை காலை கழுவிட்டு வாங்க. பூங்கொடி அக்கா, பூங்கொடி அக்கா. வாங்கடி வாங்கடி, உட்காருங்கடி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிக்கா, எடுத்துட்டு வாக்கா. இந்தாங்கடி, ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. என்னக்கா, வரகரிசி கஞ்சி தானக்கா காய்ச்சிறேன்னு சொன்னேன். ஆமாடி சின்ன பொண்ணு, எங்க பூமாரிக்கு இந்த வரகரிசியில சாம்பார் சாதம் பண்ணா ரொம்ப பிடிக்கும்டி. அப்படியாக்கா? இல்லை சாம்பார் சாதம்னா நல்லா இருக்குமாக்கா? சூப்பரா இருக்கும்டி, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். சரிக்கா, என் மகனு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் போய் அவனுக்கு கொடுக்குறேன். சரிடி முனிசு. சரிக்கா, நானும் கிளம்புறேங்க. சரிடி. பார்த்தாலே சூப்பரா இருக்கு. இதை போய் நம்ம யாருக்கும் கொடுக்காம தனியா திண்டு விடுவோம். அம்மா, எங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா காணா? எங்கடி உங்க அப்பாவே உங்க அண்ணனையும் கூப்பிட்டியாடி? அந்த வந்துகிட்டு இருக்காங்க, நீ போய் முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வா. நீ அம்மா, அது வரகரிசி சாப்பாடா? ஆமாடி பூமாரி. நீ அப்பா இங்க பாருங்க, அம்மா வரகரிசி சாம்பார் சாதம் செஞ்சிருக்காப்பா. நம்ம 2 பேரும் நீத்தானே சொன்னோம் அம்மாவை செய்ய சொல்லுவோம்னு சொல்லி. ஆமாடா பூமாரியா, நம்ம நினைச்சாலே அம்மா செஞ்சிடுறாடா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனந்த் எங்க? அண்ணன் இந்த வந்துகிட்டு இருக்கியாம்மா, கை கால் கழுவிக்கிட்டு இருக்கியா? சரி உட்காருங்க, வைக்கிறேன். சூப்பரா இருக்குமா? என்ன பூமாரி, உங்க அப்பா ஒன்னும் சொல்ல காணுமே? பிள்ளையே சூப்பரா இருக்குன்னு சொல்லிருச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன தேடி சொல்ல? நல்லா இருக்குடி. ஆமாம்மா, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. சரி சரி, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஏம்மா, நீங்களும் போட்டு சாப்பிடுங்க. இருக்கட்டும் ஆனந்த், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் போட்டு சாப்பிடுங்கம்மா, எல்லாரும் ஒரே தான் சாப்பிடலாம்ல. இல்லை ஆனந்த், உங்களுக்கு வேணும்னா வைக்கணும்ல. இருக்கட்டும்மா, வந்து வச்சுக்கலாமா, போய் சாப்பிடுங்க. ஆமா பூங்கொடி, நீ வந்து வச்சு சாப்பிடு. சரிங்க. ஆமாங்க, நல்லா இருக்குல்ல? ஆமா பூங்கொடி, நல்லா சாப்பிடு. சரிங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. வாங்க வாங்க, என்ன 2 பேரும் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, போயிட்டு வந்துட்டோம். என்ன குரூப் எடுத்திருக்கீங்க 2 பேரும்? பிகாம் எடுத்திருக்கா அத்தை. சரிம்மா சரிம்மா, 2 பேரும் நல்லா படிங்க. ஃபார்மே ஃபுல்லாக பண்ண தரல, எங்கிட்டு நான் போய் படிக்கிறது? கடவுளே. காயத்ரி, என்னடி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா படிப்போம்மா. அது என்னமோ காசு கட்டி படிக்க வைக்கிறா, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. சரி சரி, 2 பேரும் போய் கை காலை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதான் மதம் செய்யுமா. ஐயா பாபு, ஒரு நிமிஷம் இல்லையா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வரிய? ஐயா, நேத்து கடைக்கு போயிருந்தோம்ல, என் மருமவளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்தேன், கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியா? நானே நெட்டமாவே எப்படி போய் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பாவே ஒரு நல்ல ஐடியாவா கொடுத்துட்டாரு. சரி, கொஞ்சம் முடியாதுன்னு சீனை போடுவோம், உடனே சரின்னு சொன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்பா நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா ஐயா? சரியா. அட கடவுளே, போச்சா? இல்லப்பா வேண்டாம், நானே போய் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்க சாப்பிடாம சுகர் மாத்திரை போடாம அங்கங்க நலஞ்சிட்டு இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் செலவு தான், கொடுங்க, நானே கொடுத்துட்றேன். இந்தாயா, பத்திரமா கொடுத்துருன்னு.
கேட்டேன்னு சொல்லு மருமவளை. சரிப்பா, போயிட்டு வரேன். ஏன் மகன் அங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு கிடக்கான். 8 மணி ஆயும் உறக்கத்தை பார்த்தியா இவளுக்கு? சுடு தண்ணியை காய்ச்சி மூஞ்சில ஊத்தணும். ஏட்டி சரோஜா, சரோஜா லெட்டி நான்சென்ஸ் இடியட். யாரு நான் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்றது? தூக்கத்துல கூட இங்கிலீஷ்ல தான் வளருவா போல. ஏட்டி எந்திரி. பாரு கொழுப்ப அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டா இன்னைக்கு இவ காலையில கிச்சி கிச்சி காட்டி விட்டுருவோம். அப்பதான் எந்திப்பா. ஐயோ கிச்சி கிச்சி ஆகுது. ஏட்டி எந்தி. என் மாமியார் கிழவி காலையில என்ன சேட்டை பிடிச்ச வேலை பார்க்க? ஏட்டி என்ன சொன்ன மாமியாரு? ஐயோ கிழவிக்கு காது பியூஸ் போச்சுன்னு நினைச்சா நல்லா கேட்கும் போலயே. அது ஒண்ணும் இல்லத்த, மாமியார் அழகின்னு சொன்னேன். அப்படி சொன்னியா? எந்திரிட்டி, காலையில 8 மணி ஆகுது. ஓ மை காட், 8 மணி ஆயிட்டா? என்ன மாமியார் கிழவி, ஒரு 10 மணிக்கு எழுப்பி விட்டுருக்கலாம்ல? ஏட்டி ஒரே மாமியார் அழகின்னு சொல்லாதட்டி, வெக்கமா இருக்கு. அதுவும் சரிதான். எந்திரிட்டி, ஒரு காப்பி தண்ணி, ஒரு டீ தண்ணி ஏதாவது போட்டு கொடு. வா எந்திரி எந்திரி எந்திரி. சே, எவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மாமியார் கிளவி வந்ததுல இருந்து ஒரே டார்ச்சரா இருக்கப்பா. எனக்கு ராணியானா வாழுறேன், யாரும் இல்லாமலும் அழுறேன். கிளவிக்கு பாட்டை பாறான். என்ன டீ உழைச்சிட்டே போற? ஒன்னும் இல்லத்த, கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டேன். போ போ, என் மாவன் அங்கதான் இருக்கான். ஏட்டி வாட்டி, இப்பதான் முடிச்சியா? நல்ல உறக்கமா? அட நீ வேறம்மா, ஒரே கொசுக்கடி, உறக்கமே வரல. ஏட்டி என் மாவன்ட்ட சொல்லி ஏசி போடுவோம் ரூமுக்குன்னு. வா இதுல உட்காரு, பொருளி பேசுவோம். ஓஹோ, 2 கிளவி இங்கதான் இருக்கீங்களா? இருங்க இருங்க, இன்னைக்கு உங்களுக்கு வைக்கிறேன் ஆப்பு. அத்தை அத்தை எந்திரிங்க, நீங்க கேட்டதை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க அத்தை, எடுத்துக்கிடுங்க. கிளவிக்கு இன்னைக்கு பின்னாடி புடுங்க போகுது, சாலிதான். ஏட்டி என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலையா? போய் இன்னொரு டம்ளர்ல எடுத்துட்டு வா. போறேன், இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். இந்த எடுத்துட்டு வரேன். நல்ல வாசனையா போட்டிருக்காளே, சமைக்க தெரியாதுன்னு நினைச்சேன். காப்பி நல்லா போட்டிருக்காளே. மாமியார் கிளவி குடிக்க ஆரம்பிக்குது. சும்மாயா போட்டேன் டீ, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மூட்டை பூச்சி மருந்து. இன்னைக்கு வயித்தால போகுது. ஃப்ரெண்டு கிளவி, ஃப்ரெண்டு கிளவி. ஏட்டி என்ன பேர் சொல்ற? ஃப்ரெண்டு அப்புறம் என்ன சொன்ன? அழகியா? என் ஃப்ரெண்டு அழகியா? ஆமாத்த, எனக்கு நீங்க வேற இல்ல அவங்க வேற இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். அதனாலதான் அப்படி கூப்பிட்றேன். ஏட்டி உன் மருமவ ரொம்ப நல்லவளா இருக்காளே. இந்தாங்க காப்பி தண்ணி, நீங்களும் குடிங்க. 2 கிளவியும் இன்னைக்கு பாத்ரூமை தேடி அலைய போகுது. நம்ம பாத்ரூமை மூடி சாவியை ஒளிச்சு வைப்போம். தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி காப்பி தண்ணி கூட டீ தண்ணி கூடனா கேட்க. குடிங்க குடிங்க. மாமியார் கிளவி, ஃப்ரெண்டு கிளவி, 2 கிளவிக்கு இன்னைக்கு வயித்தால போகுது. மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டும் என்றார். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றார். என்ன அருமையான பாட்டு! அந்த காலத்துலயும் எடுத்திருக்காவ நல்ல பாட்டு. இந்த காலத்துலயும் எடுக்காவளே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் நீதானடி. என்ன பாட்டோ! ஒன்னும் விளங்கல. என்ன பங்கச்சு குட்டி, காலையிலே ஒரே புலம்பல்ஸா இருக்கு. இழிச்சக்கா வந்துட்டீங்களா? உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு இருந்தேன், பாத்துருங்க. சாயந்தரம் போல வாரேன். என்ன ஆண்டி? எதுக்கு? ஏதோ உங்க மாமியார் ஊர்ல இருந்து வந்திருக்காவுல்ல, ஒரு எட்டு பாத்துட்டு போலான்ட்டு மரியாதைக்கு, அதான். வா வா, எப்படி நான் கொடுத்த காப்பிக்கு 2 கக்கூஸ்ல தான் கிடக்கும். சரி வந்து பாரு. ஏதாவது ஒண்ணு கணக்கு ஆயிட்டுனா தூக்கிட்டு போறதுக்கு ஆளு வேணும்ல. சரி சரி, வரட்டும் வரட்டும். என்னக்கா எதுவும் சொல்லாம இருக்கியோ? இல்லட்டி ஒண்ணும் இல்ல, வா வா. மீன் வாங்கலையா? மீன் ஏன் ராணி, ரொம்ப நாள் ஆளே காணுமே. எங்க நான் போனேன் காசி, என் வீடு ஃபுல்லா தூசி. ஏன் ராணி கேட்ட பதில் சொல்றியா? ஏ அப்பா, ராணிய கிட்ட ஒண்ணும் பேச முடியாது, உடனே கடிக்கிறதுக்கு வாயை பழந்துருவாவோ. நான் போனேன் காசி, என் வீடு ஃபுல்லா தூசி. ஏ பங்கச்சு குட்டி, காசிக்கு போயிருந்தானா? அததான் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கா. நீ இந்த பக்கம் திரும்பு. என்னமோ ராணியக்கா பேசுறது உங்களுக்கு மட்டும் தான் புரியுது. ஆமா ஆமா, எனக்கு கடவுள் 8 அறிவு கொடுத்துருக்காருல. 8 அறிவா? அதென்ன 8 அறிவு? எல்லாரும் 6 அறிவு தான். சில பேர் 7
அறிவுன்ட்டு சொல்லிட்டு பீத்துவாவோ. நீங்க என்ன அட்வான்ஸா 8 அறிவுன்னு சொல்றியோ? அதான் 7ஆம் அறிவு சூர்யான்னு எடுத்துட்டார்ல படம். அதான் நான் 8ஆம் அறிவுன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? அப்ப எனக்கு 9வது அறிவு. ஆமாட்டி, 9வது அறிவு, பங்குச்சு குட்டி 10வது அறிவு. அப்படியே போங்க அடிக்கிட்டு. நல்ல கலருன்னு மஞ்சள் கலர். எனக்கு மஞ்சள் கலர்னா பிடிக்கும் பார்த்துடுங்க மக்களே. நல்ல கலர். நேற்று தான் பைய எடுத்துட்டு வந்தோம். உள்ள நல்லா வச்சுக்கலாம், எல்லா பொருளும் வச்சுக்கலாம் போலனே. எங்கேயாவது வெளியே போனா இந்த பேக் எடுத்துட்டு போக வேண்டியதான். எம்மா எம்மா எம்மா, நான் பழைய எடுத்து போயிட்டாரேன். ஏட்டி கிளம்பிட்டியோ? அக்கலங்க அவ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சீக்கிரமா போயிட்டா. நான் போயிட்டு வரேன். நான் இப்பதான் கிளம்புறேன்னு. நானும் நைட்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். தூங்கும் போதும் பைய எடுத்து பார்க்கா, சாப்பிடும் போதும் பைய எடுத்து பார்க்கா. புது பையனா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்பியோ? ஏட்டி சும்மா இருட்டி. நானே எவ்வளவு நாள் உங்க அப்பாட்ட சண்டை போட்டு இந்த 5 மாசமா கேட்டுட்டே இருக்கேன். இப்பதான் பைய வாங்கி வந்திருக்காரு. அதுவும் பைய எனக்கு பிடிச்சிருக்கு பார்த்துக்க. அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, நீ எடுத்து எடுத்து பார்த்துட்டே இரு. நான் பைய எடுத்து போயிட்டு வரேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறியா? ஐயே ஆமால்ல, இழிச்ச கட்டெல்லாம் போய் காட்டணும்ல. ஏட்டி ஆமாட்டி காட்டணும். இப்போ நான் அங்கே போக போறேன். தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நான் பள்ளி எடுத்து போயிட்டு வரேன். சரிடி, சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்தே வாங்க. ஏட்டி மஞ்சுளவா? ஆமா ஆமா, சரி சரி. நான் பங்கஜம் தான் பேசுறேன். ஃபோன் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானா? இரு ஒரு ஃபோன் வருது, லைன்ல இரு. ஹலோ, யாரு? ஆமா ஆமா, நான் தான். இல்லை சார் வேண்டாம் சார், எங்களுக்கு வேண்டாம் சார். ஐயோ, நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் சார். வேண்டாம். லோன் தரோன்ட்டு ஃபோன் பண்ண வேண்டியது. அடுத்தது ஒரு டியூ கட்டலாட்டினாலும் நம்மளை அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. இவகிட்ட இப்போ யார் லோனு கேட்டா? லோன் வேணுமான்ட்டு லோன் அலையிறது. அடுத்து நம்மளை லோன் அலைய வைக்கிறது. ஏட்டி மஞ்சளை சொல்லு. ஆமாம் ஏட்டி வேற ஒன்றும் இல்லை. நேற்று நான் ஒரு புது பைய வாங்கினேன் பார்த்துக்க. ஆமாம், நல்ல கலரு, மஞ்சள் கலரு. அதான் சரி, உன்ட்டையும் சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் ஃபோன் போட்டேன். சரி வா, வைக்கிறேன். மணி ஒரு 10 இருக்குமா? எல்லாரும் வந்திருப்பாவோ. சரி, நம்மளும் போவோம். போயிட்டு காமிச்சிட்டு வருவோம் எல்லாத்தையும். என்ன இது, யாரையும் காணும்? மரத்தடிலையும் காணும், இங்கேயும் யாரையும் காணும். ஒரொன்னு 1 ஈரொன்னு 2 புரிஞ்சுக்கடா என்னோட ஃப்ரெண்டு. ஹாய் பங்குச்சு குட்டி, என்ன காலையில எங்கேயோ கிளம்பியாச்சு போல? ஏக்கா அப்படியே தெரியுது. ஏக்கா இந்த பைய போட்டேக்கு நான் எங்கேயும் வெளியே கிளம்பிருக்க மாதிரி தெரியுதோ? ஆமாட்டி, அதானே கேட்கேன். எங்க போற வெளியே? வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கம்மிங். இழிச்சக்கா இங்கேயும் போகல பார்த்துடுங்க. நேற்று இந்த வெளியே போயிருந்தேன் கொஞ்சம். ஆமா, அங்கே தான் பையன் ரொம்ப பிடிச்சிருந்து. அதான் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? நான் உங்ககிட்ட காமிக்கலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி நான் கூட நீ எங்கேயும் வெளியே தான் கிளம்பிட்டியோ நினைச்சேன். இதுக்கான்னு தக்க போறி. நல்லா இருக்கு டி. ஏக்கா அப்படியே சொல்லியே, நல்லா இருக்குதோ? ஆமா பார்த்துடுங்க, எனக்கும் பார்த்த உடனே பிடிச்சிருந்து. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விலை எவ்வளோ? ஏக்கா அந்த இதை ஏன் கேட்கியோ? 300 ரூபாக்கா. 300 ரூபா. ஒரு ஒத்த பைசா குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. ரவுண்டா 300 ரூபா வாங்கி விட்டான். அப்படியாட்டி? சரி. இவ்விய 2 பேரும் தானே இருக்காவே. நெட்டவழியே காணுமே, எங்க இருப்பான்லாம் வந்தோம். அடட பாபு தம்பியா? தம்பி வாங்க, என்ன விஷயம்? வருங்கால மனைவியை பார்க்காம இருக்க முடியல போலயே. இந்த அக்கா வேற எப்ப பார்த்தாலும் நம்மளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காவோ. ஏக்கா நெட்டவழி இங்க இல்லையா? நான் இங்க இருப்பான்னு தான் வந்தேன். இல்லப்போ அவ என்ன இன்னைக்கு இங்க வரல பாத்துக்க. வீட்ல தான் இருந்தாலும் இருப்பா. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா? இல்லக்கா, சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டு போலான்னு வந்தீரா இல்லைன்னா கொடுத்துட்டு போலான்னு வந்தீரா? பையெல்லாம் பலமா இருக்கு. இல்லக்கா, அது ஒன்றும் இல்லக்கா. எங்க அப்பா நேற்று கடைக்கு போனாவலாம். அதான் அவளுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்தாவோ. அதை தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாவே. அதான் நான் சரி எப்பவும் உங்க கூட தானே இருப்பா, அதான் இங்கே தேடி வந்தேன். அப்படியே தம்பி, சந்தோஷம். அவ என்ன இன்னைக்கு இங்க வரல பாத்துடுங்க. வீட்ல தான் இருந்தாலும் இருப்பா. எதுக்கும் வீட்ல போய் பாருங்களேன். சரிக்கா. வேற அப்புறம் பாபு தம்பி, நீங்க எதுவும் வாங்கி கொடுக்கலையா? இல்லக்கா, எனக்கு என்ன வாங்கி கொடுக்கனே தெரியல பார்த்துடுங்க. அதான் எதுவும் வாங்கிட்டு வரல. என்னத்த அதோ எது கொடுத்தாலும் வாங்கிடுவா. ஐயே, ஏதாவது வாங்கி கொடுங்க கட்டிக்க போறவரு. சரிக்கா, ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் பெருசா. சரிக்கா, நான் வாரேனே. சரிப்பு. நல்ல பையன் பாத்திலக்கா. நல்ல அப்பா பேச்சு மதிக்கிறான். அப்புறம் நல்லா பார்த்து இப்பமே நல்லா பார்த்துக்கிறான். பரவ உள்ளங்கையில வச்சுதான் தாங்குவான். வெட்டி எப்படி உள்ளங்கையிலே பிடிச்சிட்டே இருப்பாரோ? வெயிட்டா இருப்பாளே, தூக்கிடுவாரா? டிவி அது பாட்டுக்கு ஓடுது. இந்த பைத்தியம் என்ன விட்டதை பார்த்துட்டு கிடக்கு. ஏட்டி நெட்டம்மா, அம்மாக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல? வீட்டுல சும்மா தானே இருக்கா. என்ன பேச சத்தத்தையே காணோம். தூங்கிட்டாலோ? தூங்கலாம்ல, முழிச்சுதான் இருக்கேன். ஏட்டி எந்திட்டி, காலையில 10 மணி ஆகுது. எந்திரிச்சு பல்லு விளக்கு, சாப்பிடு, ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல? தேடி நைனா சாப்பிடலாம் செஞ்சுட்டேன். பல்லு மட்டும்தான் வழக்கில் பார்த்துடுங்க. ஏட்டி என்ன பிள்ளைட்டி நீனு?
கல்யாணம் ஆக போது பல்லு விளக்காமே சாப்பிடுவா. என்ன கல்யாணம் பண்ணா பல்லு விளக்கணும்னு ஏதாவது சட்டம் புதுசாக போட்டிருக்கீங்களா? அட போ டேடி நைனா, நானே காலையில இருந்து ஒரே ஃபீலிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கேன். நீ வந்து டென்ஷன் படுத்தாதே. என்ன டென்ஷன்ட்டமா? டேடி நைனா, நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேனா நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவியா? ஆமாட்டி, ஃபீலிங்கா தான் இருக்கும். டேடி நைனா, நீ ஃபீல் பண்ணாத என்ன. நானே காலையில அவர் வேலைக்கு அனுப்பிவிட்டு இங்க வந்துடுறேன் சரியா நம்ம வீட்டுக்கு. அப்புறம் சாயந்தரம் அவர் வரும்போது கூட்டிட்டு போக சொல்லிடுவோம். எட்டி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் என்னமோ உன் வீடு, கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ அங்கதான் இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் வேணா வந்து பார்த்துட்டு போ. ஓஹோ, எப்போ தள்ளி விடலான்னு தான் இருக்கியோ? மனசுக்குள்ள இவ எப்போ போவான்னு இருக்கு, வெளியில ஃபீலிங்கா இருக்குன்னு போய் சொல்லிட்டு திரியிறது அப்படிதானே? நெட்டமா, அப்படிலாம் இல்ல நெட்டமா. எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு டேடி நைனா. அங்க போய் எப்படி இருக்குமோ, எப்படி என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குமானே தெரியல. மாமா, மாமா. என்ன மருமகன் குரல் மாதிரி இருக்கு? என்ன பாபு மனுஷா டிவிக்குள்ள இருந்து வாரீரு? அடட மாப்பிள்ளை, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன பாபு மனுஷா டிவிக்குள்ள இருந்தா வாரீரு? இல்ல டி, வாசல் வழியா தான் வாரேன். என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? இல்ல மாமா, எங்க அப்பா இவளுக்கு ஒரு புடவை எடுத்தாவலாம், அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாவ. அதான் மரத்தடியில போனேன், மரத்தடியில இல்ல பங்கஜக்கா இன்னும் வரல அப்படின்னாவோ. அதான் சரி வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு வந்தேன். அப்படியா? நீர் எதுவும் எனக்கு வாங்கலையா? சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தீரா? ஏட்டி அறிவு கட்டவள, அப்படியே கேப்பாவ? டேடி நைனா, நீ தான் எதுவும் வாங்கி தர மாட்ட. அவராது ஏதாவது வாங்கி தராரா பாப்போம். கொண்டாரும் பைய பாப்போம். ஐயா, உள்ள திங்க ஒன்றும் இல்லை, துணி மட்டும் தான் இருக்கு. ஏட்டி அப்பா உனக்காக பார்த்து பார்த்து எடுத்திருக்காவுட்டி, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பாபு மனுஷா, நான் ஒரு நாள் கட்டி காமிக்கிறேனே, அப்போ சொல்றேன். மாப்பிள்ளை, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல மாமா, ஆபீஸ்க்கு போனோம், லேட் ஆயிட்டு நான் வாரேன்னு. என்ன பாபு மனுஷா, சாப்பிட்டு போறோம். எங்க அம்மா பருப்பு குழம்பு நல்லா வைப்பாவோ, இருங்க சாப்பிட்டு போலாம். ஏட்டி நீ சமைக்க பழகிட்டியா? நான் தானே. ஆ, சுடுதண்ணி நல்லா வைப்பனே. காலம்பளுக்கு சுடுதண்ணி தான் குடிக்கணும் போலயே. அதெல்லாம் அவ சமைப்பா மாப்பிள்ளை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இன்னும் 4-5 மாசம் இருக்குல்ல, சமைக்க கத்து கொடுத்துட்றேன். ஆ சரிங்க மாமா. நான் ஒரு சிந்து கக்குசு பொந்து நாத்தம் தெரியவில்லை. யாரது யாரது? எம்மாடி, வயத்த கலக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாயேன். ஓஹோ, மாமியார் கிழவியா? நேத்து குடிச்ச காப்பிக்கு இன்னைக்கு தான் எஃபெக்ட் தெரியுது போல. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வெளியே போக கூடாது. 1 மணி நேரம் ஆனாலும் இங்கேயே உட்காந்துக்கிடணும். மாமியாரோ, வெளியே வர முடியாது, எனக்கு வயித்தால போகுது. எம்மா, வயத்தை கலக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. கலக்கட்டும் கலக்கட்டும், கலக்குவேன் கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன், கேளு கேளு, அட நீ பாரு பாரு. என்ன, ஒரு கிழவி தான் வந்திருக்கு, இன்னொரு கிழவியை காணோம். கிழவி கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடியா இருக்குமோ? பேதியில போவா, நேரங்காலம் தெரியாம உள்ள உட்காந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காளே. பாத்திரமுக்குள்ள உட்காந்துட்டு வெளியே வர மாட்டேங்கா. இங்கனையாவது காட்டு பக்கமாக ஒதுங்குவோம், வயிற்று வர கலக்குதே. ஏடி, இலிச்சக்கா மதிய ஒரு பாட்டி இருக்காவு பாரு. பாட்டியா? என்னக்கா சொல்றியோ? ஏக்கா, இது இளிச்சக்கா மதி பாட்டி இல்ல, இது இளிச்சக்கா மாமியாரு. நீங்க பார்த்தது கிடையாதுல்ல, அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தாவுல, அது இவியதான். ஐயா அப்படியா? பாட்டியம்மா நல்லா இருக்கீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சுட்டு சீக்கிரமா போவோம். நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். எங்க போறியோ? எங்க அவசரமா போற மாதிரி இருக்கு? ஆமாம்மா, இந்த இங்க எங்கேயாவது தோட்டம் அப்படியே காடு ஏதாவது இருக்குமா? ஏன் பாட்டி, புள்ளி மேய போறீங்களா? இந்த ஊருக்காரில எல்லாருக்கும் வாய் அதிகமா இருக்கும் போலனே. இல்லட்டி களை பிடுங்க போறேன், வாரியா? ஏட்டி உனக்கு தேவையா? பாட்டியம்மா, இப்படி நேரா போனீன்னா அப்புறம் இந்த வலது கரைக்கு திரும்பி அப்புறம் யூட்டன் போட்டு இடது கைக்கு திரும்பினீன்னா அங்க ஒரு தோட்ட காடு எல்லாம் இருக்கு பார்த்துடுங்க. அப்படியாம்மா, கொஞ்சம் அவசர வேலையா போறேன், வாரேனே. சரி பாட்டியம்மா, நீங்க ஃப்ரீயா இருக்க நேரம் கதை பேச வாங்க, எல்லாரும் பேசுவோம். இலிச்சக்கெல்லாம் வருவா, பின்னாடி வாங்கன்னு. சரியம்மா, வாரேன். ஏடி, இலிச்சக்க ஃபேமிலியே எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கா வெண்ணட்டி? ஆமாக்கா ஆமாக்கா, அதுல நீங்க வேற அவிய சோடி கிளவி ஒண்ணு கூட்டு வந்திருக்கா, அவிய ஃப்ரெண்டா. அவிலுக்கும் பள்ளி விலை மாதிரியே தான் இருக்கு. அப்படியே டி, நான் பார்க்கலையே ஒரு நாள் வெளியே வந்த மாதிரியே இல்லையே. சரி, இலிச்சக்கட்ட சொல்லி மரத்தடியில் கதை பேசுற அன்னைக்கு கூப்பிட்டுட்டு வர சொல்லுவோனே. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்.
பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல வர நேரமா இது. ஏட்டி இது என்ன ஐநா சபையா கரெக்டான நேரத்துக்கு வர்றதுக்கு? போட்டி போக்கத்தவள. அதுவும் சரிதான். ஏக்கா உங்க மாமியார் இப்பதான் போறாவ, இந்த இடத்த தாண்டி தான் போறாவ. எங்க தோட்டத்து காடு எதுவும் இருக்குமா அப்படின்ட்டு அட்ரஸ் கட்டிட்டு போறாவ. என்ன விஷயம்? ஓஹோ, மாமியார் கிழவி பாத்தும் கதவு திறக்கலன்னு காட்டு பக்கம் ஒதுங்குதோ. இன்னைக்கு அதை சும்மா விடக்கூடாது. பங்கஜ குட்டி அது எங்கனையாவது புல்லு திங்க போகும், அதை பத்தி நமக்கு என்ன? ஏக்கா என்னக்கா ஆடு மாடு போற மாதிரி சொல்றியோ? ஆமாட்டி, அது வந்ததுல இருந்து மனுஷன் மாதிரியே தெரியல, ஏதோ ஆடு மாடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அதனாலதான். ஏக்கா சோடி கிளவி ஒன்று இருந்தில்ல, அதை காணோம். ஆமாட்டி, காலையில இருந்து கண்ணுலயே படல, என்னன்னு தெரியல. ஏட்டி நெட்டல்லி ஒன்னு தேடி உன் வருங்கால கணவர் நேத்து வந்தாரா, வீட்டுக்கு வந்தாரா? ஆமாக்கா பாபு மனுஷன் வந்தாரு. ஏட்டி என்னட்டி பாபு மனுஷன் அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்கா? மாமான்னு கூப்பிடு. மாமாயா? ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்கக்கா. ஏட்டி ஆமாட்டி, மாமா இல்லைன்னா அத்தான், என்னங்க அப்படின்னு கூப்பிடு. அட நீங்க வேறக்கா போங்கக்கா, இப்படியே போதும். சரி சரி, மேல சொல்லு, என்ன கொண்டு வந்தாரு? ஏக்கா அவி அப்பா ஏதோ கடைக்கு போனாவலாம், புடவை எடுத்திருந்தாவலாம், அதை தான் கொண்டு வந்திருந்தாரு. ஒரு நாளைக்கு கட்டிட்டு வாரு என்னக்கா, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாட்டி, என்னமுந்தே பேண்ட் சட்டையெல்லாம் போடுறது நிப்பாட்டிட்டு நல்ல சேலை கட்டி பழகி, அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டினா என்ன மாதிரி சுடிதார் போடுட்டி. போங்க, எனக்கு பேண்ட் சட்டை போட தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் தெரிவேன்ப்பா. ஒன்னும் ஒரு பேச்சு கேட்கறது கிடையாது. சரிக்கா நான் வாரேன், நான் வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்கு பார்த்துடுங்க. என்ன பங்குச்ச குட்டி இப்பதான் வந்தா, அது நாங்களும் இப்பதான் வந்தோம், ஒரு கதையும் பேசவே இல்லை. அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் எதிர்பார்ப்பா உள்ள இன்னைக்கு ஏதாவது கதை இருக்கான்னு. சும்மா இப்படி வந்துட்டு போனா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஆமா மக்களே, எங்களுக்கு என்ன கதை போடனே தெரியல, நீங்களே கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஏதாவது கதை இருந்தனா. சரியா மக்களே? அடுத்து என்ன கதை இருக்கு? நெட்டவள்ளிக்கு நிச்சயதார்த்தம் பண்ற கதை தான் இருக்கு, அதை தான் பண்ணணும். ஏக்கா சும்மா இருங்கக்கா, எப்போ பார்த்தாலும் ஏன் மண்டையே உருட்டாதீங்க, கல்யாணம் பண்ணணும்ட்டு. கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? ஏட்டி அப்படி இல்லட்டி, கதையை கொண்டு போகணுமா இல்லையா, அதான். போவோம் மெதுவா கொண்டு போவோம். சரிக்கா வாரேன், வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, சாயந்தரம் அந்த மரத்தடியில சந்திப்போம். ஏட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா, மாமியார் கிழவி எதுக்கு தெரியுமா தோட்டத்துக்கு போகுது? அவசரமா வயிற்ற கிளக்கி இருக்கும், அதனாலதான் போகுது. இக்க என்ன சொல்றியோ? குழம்பு எதுவும் வச்சு கொண்டு விட்டியலா? ஏட்டி அந்த கிழவிக்கு குழம்பு வேற வச்சு கொடுக்கணுமாக்கும். காப்பி தண்ணி கட்டிச்சு பார்த்துக்க, ஒரே ஒரு காப்பி தான், மூட்டை பூச்சி மருந்து, டீ தூளுக்கு பதிலாக மூட்டை பூச்சி மருந்து போட்டு கலக்கி கொடுத்தாச்சு. டேஸ்டா இருக்குன்னு 2வது டம்ளர் வாங்கி வர குடிச்சிச்சு. அதான் இந்த பக்கமும் ஓடி இருக்கும் வயிற்ற கலக்குதுன்னு. சோடி கிழவி எங்க போச்சுன்னு தெரியல பார்த்துக்க, காலையில இருந்து வீட்லயே காணும், ஆளையே காணும். அது எங்க போய் செத்து கிடக்கோ தெரியல, அதை வேணுமே தேடணும். ஏக்கா என்னக்கா இப்படி சொல்றியோ? வாரியாட்டி அந்த 2 கிழவிகளும் எங்க இருக்குன்னு போய் பார்ப்போம், தோட்டத்து பக்கம் என்ன செய்துவோன்னு பார்ப்போம். வேற நமக்கு என்ன வேலை, வாங்க போவோம். சரி வா போவோம். எந்தி